Welcome to Easy Spoken English Lesson 13 by Free Learners Corner. இன்று நாங்கள் வழமை போல ஸ்போக்கன் இங்கிலீஷில் நெவர் எவர் என்பதை எங்கே எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தமிழ் விளக்கத்துடன் தெளிவாக பார்க்க போகிறோம். இங்கே நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் நெவர் எவர், அதாவது ஒருபோதும் இல்லை, இல்லவே இல்லை. வெரி ஸ்ட்ராங் மீனிங். நாங்கள் திடமாக உறுதியாக சொல்கிறோம், ஒருபோதுமே இல்லை என்று குறிப்பிடுவதற்காக நெவர் எவர் என்ற இந்த சொற்களை நாங்கள் பயன்படுத்துவோம். இப்போது பார்ப்போம் நெவர் எவர் யூஸ் பண்ணி எவ்வாறு வசனங்கள் உருவாக்குவது என்று. முதலில் வழமை போல எழுவாயை முதலில் போட வேண்டும். அதன் பின்னர் இன்று நாங்கள் பாவித்த நெவர் எவர் என்ற இந்த சொற்களை போட வேண்டும். எழுவாய், அதன் பின்னர் நெவர் எவர், அதன் பின்னர் வேர்ப், அது நிகழ்காலத்தில் அதாவது பேஸ் ஃபார்மிலேயே வேர்பை பயன்படுத்த வேண்டும். அதன் பின்னர் செயற்பாடு பொருளை உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். உதாரணமாக இங்கே நான் ஐ என்ற சப்ஜெக்ட், நான் என்ற சப்ஜெக்டை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஐ என்பதன் பின்னால் நெவர் எவர் என்பதை போட வேண்டும். ஐ நெவர் எவர், நான் ஒருபோதும் இல்லை, இல்லவே இல்லை. டெல், எனது வேர்ப் இங்கே டெல். டெல் என்றால் சொல்லுதல். ஐ லைஸ் என்றால் பொய். ஆகவே செயற்பட பொருளாக நான் இங்கே லைஸ் என்பதை சேர்த்திருக்கிறேன். ஐ நெவர் எவர் டெல் லைஸ், நான் ஒருபோதும் சொல்வதில்லை பொய், அதாவது நான் பொய் ஒருபோதும் சொல்வதில்லை. ஷீ, இங்கே நான் ஷீ என்ற எழுவாயை பயன்படுத்தினால் அதற்கு நெவர் எவர் தான். அது ஐயாகவோ வியாகவோ யூவாக என்னவாக இருந்தாலும், எழுவாய் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் நாங்கள் நெவர் எவர் என்பதைத்தான் அதன் பின்னர் பயன்படுத்த வேண்டும். ஷீ நெவர் எவர், அவள் ஒருபோதும் இல்லை, அவள் ஒருபோதும் இல்லை. கிரைஸ், அழுவது. ஷீ என்றால் ஒருமை சொல்லாகையால் க்ரை என்று பயன்படுத்தக்கூடாது, கிரைஸ் என்று தான் பயன்படுத்த வேண்டும். ஆகவே வேர்ப் க்ரை என்பதை நான் இங்கே கிரைஸ் என்று பயன்படுத்தி இருக்கிறேன். ஷீ நெவர் எவர் கிரைஸ், அவள் ஒருபோதும் அழுவதில்லை. இன் பப்ளிக், பொதுவெளியில், அவள் ஒருபோதும் பொதுவில் அழமாட்டாள். ஷீ நெவர் எவர் கிரைஸ் இன் பப்ளிக். நெவர் எவர் ஒருபோதும் இல்லை. ஈட், சாப்பிடுவது. மீட், இறைச்சி, அவர்கள் ஒருபோதும் இறைச்சி சாப்பிட மாட்டார்கள். தே நெவர் எவர் ஈட் மீட். அடுத்தது இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஆக்சிலரி வேர்ப்ஸ் அல்லது மாடல் வேர்ப்ஸோட நெவர் எவர் எப்படி யூஸ் பண்ணுறது. ஆக்சிலரிஸாக இங்கே நாங்கள் வில் என்றதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஐ வில் எதிர்காலத்தை குறிப்பதற்காக ஐ வில். நெவர் எவர் forget, forget என்றால் மறத்தல். ஐ வில் நெவர் எவர் forget என்றால் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். எதிர்காலத்தில், எதிர்காலத்திலும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். திஸ், இதை. ஐ வில் நெவர் எவர் forget this, நான் இதை ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஹீ, இங்கே மாடல் வேர்ப் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஹீ கேன், சப்ஜெக்டுக்கு பிறகு மாடல் வேர்ப். ஹீ கேன், அவனால் முடியும். நெவர் எவர், ஒரு நாளும் முடியாது. சீட், ஏமாற்றுவதற்கு. ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவனது நண்பர்களை. அவனால் ஒருபோதும் நண்பர்களை ஏமாற்ற முடியாது. ஹீ கேன் நெவர் எவர் சீட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவனால் ஒருபோதும் அவனது நண்பர்களை ஏமாற்ற முடியாது. இங்கே பாவித்திருக்கும் மாடல் வேர்ப் ஷுட். வி ஷுட், வி ஷுட் என்றால் நாங்கள் வேண்டும். நெவர் எவர் கிவ் அப், கிவ் அப் என்றால் கைவிடுதல். வி ஷுட் நெவர் எவர் கிவ் அப், நாங்கள் ஒருபோதும் கைவிடக்கூடாது. இங்கே ஒருபோதும் இல்லை வேண்டும் என்பது நாங்கள் ஒருபோதுமே கைவிடக்கூடாது. வி ஷுட் நெவர் எவர் கிவ் அப். வி ஷுட் நெவர் எவர் கிவ் அப் அவர் ட்ரீம்ஸ் என்றால் நாங்கள் ஒருபோதும் எமது கனவை கைவிடக்கூடாது. ஷீ ஷுட், அவள் வேண்டும். நெவர் எவர், கூடாது. டிஸ்ரெஸ்பெக்ட், அதாவது ரெஸ்பெக்ட் என்றால் மரியாதை, டிஸ்ரெஸ்பெக்ட் என்றால் மரியாதை குறைவாக. ஹர் பேரண்ட்ஸ், அவளுடைய பெற்றோர்களை. அவள் தனது பெற்றோருக்கு ஒருபோதும் மரியாதையற்ற வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. ஷீ ஷுட் நெவர் எவர் டிஸ்ரெஸ்பெக்ட் ஹர் பேரண்ட்ஸ், அவள் ஒருபோதும் தனது பெற்றோர்களுக்கு மரியாதை குறைவாக நடந்து கொள்ளக்கூடாது. இங்கே ஷுட் என்றால் வேண்டும்,
should never ever என்றால் ஒருபோதும் செய்யக்கூடாது. பெர்ஃபெக்ட் டென்ஸுடன் எவ்வாறு never ever யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். I have, இங்கே பாருங்கள், I have seen என்பது பெர்ஃபெக்ட் டென்ஸ். have seen என்றால் கண்டிருக்கிறேன். I have seen என்றால் நான் கண்டிருக்கிறேன். I have, அதன் பின்னர் never ever seen என்று வந்தால் நான் கண்டில்லை, இதுவரைக்கும் நான் கண்டதில்லை. him before, அவனை இதற்கு முன்னால், நான் அவனை ஒருபோதும் பார்த்ததில்லை. I have never ever seen him before. ஆகவே இங்கே பாருங்கள், பர்ஃபெக்ட் டென்ஸ் என்றால் have உடன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர வேண்டும். ஆகவே I have never ever seen him before. இங்கே I have never ever, நான் ஒருபோதும் இல்லை been here. be என்ற be verb, அதாவது am, is, are, was, were ஆகியவற்றுக்குத்தான் நாங்கள் be verb என்று சொல்வோம். ஆகவே இந்த be verbin past participle தான் been. here என்றால் இங்கே. ஆகவே I have never ever been here என்றால் நான் ஒருபோதும் இங்கே இருந்ததில்லை அல்லது வந்ததில்லை. நான் ஒருபோதும் இங்கு வந்ததில்லை அல்லது நான் ஒருபோதும் இங்கு இருந்ததில்லை. I have never ever been him before. They have, அவர்கள், never ever, they have never ever told a lie. அவர்கள் ஒருபோதும் பொய் சொல்லியதில்லை. They have never ever told a lie. இங்கே நீங்கள் பார்த்தால் seen ஆகியவை பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்மில் தான் இருக்கின்றது. இது வினா வாக்கியத்தில் எவ்வாறு never ever யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நாங்கள் இப்படி never ever என்பதை வினா வாக்கியத்தில் யூஸ் பண்ணினால் அது ஆச்சரியம் அல்லது அதிர்ச்சியை வலியுறுத்தும். உதாரணமாக உங்களுக்கு நன்றாக தெரியும், have, has-ஓடு பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் வந்தால் அது பர்ஃபெக்ட் டென்ஸை குறிக்கும். பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் have, has-ஓடு பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் வருவது. இங்கே இந்த have, has-ஐ வசனத்தில் முன்னால் கொண்டு போய் சேர்த்தோமானால் அது வினா வாக்கியமாக மாறும். அவை have அல்லது has-ஐ முன்னால் போட்டுவிட்டு அதன் பின்னர் எழுவாய், அதன் பின்னர் never ever, அதன் பின்னர் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம், அப்படி உங்களுக்கு ஒரு வினா வாக்கியத்தை உருவாக்கலாம். அல்லது மாடல் வெர்ப் can, will, should, could அல்லது ஆக்சிலரி வெர்ப் ஏதாவது ஒன்றை வசனத்தின் முன்னால் போட்டுவிட்டு எழுவாயையும் never everையும் அதற்கு பொருத்தமான வெர்பையும் சேர்க்கவும் முடியும். இவ்வாறு இரண்டு வகையில் எங்களுக்கு வினாக்களை உருவாக்க முடியும். நாங்கள் இப்போது உதாரணத்துடன் எவ்வாறு இப்படி வினாக்கள் உருவாக்குவது என்று பார்ப்போம். இந்த உதாரணத்தை பாருங்கள். இங்கே ஹேவை முன்னால் போடாமல் யூ ஹேவ் நெவர் எவர் சீன் அ லயன் என்று வந்தால் யூ ஹேவ் சீன், நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். யூ ஹேவ் நெவர் எவர் சீன், நீங்கள் இதுவரை பார்த்ததில்லை. அ லயன், ஒரு சிங்கத்தை. இப்போது நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த ஹேவை வசனத்தின் முன்னால் தூக்கி போடுகிறோம். ஹேவ் யூ நெவர் எவர் சீன் அ லயன், நீ ஒருபோதும் சிங்கத்தை பார்த்ததில்லையா? இது ஒரு ஆச்சரியத்தை குறிக்கிறது. அடுத்த உதாரணத்தை பாருங்கள். ஷீக்கு பின்னால் இந்த ஹேஸை போட்டு வாசித்து பார்ப்போம். ஷீ ஹேஸ் நெவர் எவர் ட்ரைடு பீஸா. ஷீ ஹேஸ் நெவர் எவர் ட்ரைட். ஷீ ஹேஸ் ட்ரைட் என்றால் அவள் ட்ரை பண்ணி இருக்கிறாள். நெவர் எவர் ட்ரைட் என்றால் அவள் ஒருபோதும் ட்ரை பண்ணி இல்லை. பீஸா, அவள் இதுவரை ஒருபோதும் பீஸா சாப்பிட்டதில்லை. ஷீ ஹேஸ் நெவர் எவர் ட்ரைட் பீஸா என்றால் அவள் இதுவரை ஒருபோதும் பீஸா சாப்பிட்டதில்லை. இப்போது இந்த ஹேஸை, ஷீட்க்கு பின்னால் உள்ள ஹேஸை வசனத்தில் முன்னால் கொண்டு போய் சேர்ப்போம். ஹேஸ் ஷீ நெவர் எவர் ட்ரைட் பீஸா என்றால் அவள் ஒருபோதும் பீஸா சாப்பிட்டதில்லையா? இது ஆச்சரியத்தை குறிக்கும் ஒரு வினாவாக இருக்கின்றது. இங்கே வசனத்தின் முன்னால் வந்துள்ள கேன்னை நான் ஹீட்க்கு பின்னால் போட்டு முதலில் சொல்லித் தருகிறேன். ஹீ கேன், அவனால் முடியும். நெவர் எவர், ஒருபோதும் முடியாது. டெல், சொல்வதற்கு. த ட்ரூத், அவனால் ஒருபோதும் உண்மை சொல்ல முடியாது. இங்கே இந்த ஹீ கேன் என்று வந்துள்ள அந்த கேன்னை நான் வசனத்தில் முன்னால் போடுகிறேன். கேன் ஹீ என்று மாற்றுகிறேன். கேன் ஹீ நெவர் எவர் டெல் த ட்ரூத், அவனால் ஒருபோதும் உண்மை சொல்ல முடியாதா? இது ஒரு ஆச்சரியம். ஹீ கேன் நெவர் எவர் டெல் த ட்ரூத் என்றால் அவனால் ஒருபோதும் உண்மை சொல்ல முடியாது. வில் யூ நெவர் எவர், இங்கே பாருங்கள், வில், கேன், ஹேவ், ஹேஸ் ஆகியவற்றை நாங்கள் வினாவாக்கியமாக மாற்றுவதற்காக வேண்டி வசனத்தில் முன்னால் போட்டுள்ளோம்.
யூ வில் நெவர் எவர் கம் டு ஸ்கூல் ஆன் டைம் என்றால் நீங்கள் ஒருபோதும் பள்ளிக்கு நேரத்திற்கு வர மாட்டீர்கள். ஆகவே இந்த வில்லை தூக்கி வசனத்தின் முன்னால் போட்டோமானால் வில் யூ நெவர் எவர் கம், நீங்கள் ஒருபோதும் வரமாட்டீர்களா டு ஸ்கூல், ஸ்கூலுக்கு ஆன் டைம், சரியான நேரத்திற்கு. வில் யூ நெவர் எவர் கம் டு ஸ்கூல் ஆன் டைம், நீங்கள் ஒருபோதும் பாடசாலைக்கு நேரத்திற்கு வரமாட்டீர்களா. ஷுட்டே வசனத்தின் முன்னால் போட்டுள்ளோம். ஷுட் வி நெவர் எவர் ஹெல்ப் த புவர், நாங்கள் ஒருபோதும் ஏழைகளுக்கு உதவக்கூடாதா. ஷுட் என்றால் வேண்டும், ஷுட் வி நெவர் எவர் என்றால் கூடாதா. ஹெல்ப் உதவி செய்த, த புவர் ஏழைகளுக்கு, நாங்கள் ஒருபோதும் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடாதா. அடுத்தது இது உங்களுக்கான வினா. நான் இதை ஒருபோதும் மறக்க மாட்டேன். மறத்தல் என்றால் forget. நான் இதை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்பதை எவ்வாறு சொல்வதென்று கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுவோம். அதை நான் சரியா பிள்ளையா என்று உங்களுக்கான பதிலை நான் கமெண்ட் செக்ஷனில் போடுவேன். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான லெசன்ஸ்களுக்கு தெளிவாகவும் இலவசமாகவும் இலகுவாகவும் கற்றுக்கொள்வதற்காக எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். For more useful lessons, please subscribe our channel, like and share. Free Learners Corner. எமது அடுத்த வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷில் rather, would rather, rather than ஆகியவற்றை எங்கே எப்படி இலகுவாக யூஸ் பண்ணுறது என்று தமிழ் விளக்கத்துடன் மிக தெளிவாக பார்ப்போம். Thank you.